Hello children, welcome back to the class. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா chapter 3ல example 9 பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து elimination method. Elimination methodனா இங்க 2 variables இருக்கு. x y ன்றது variable. Variableனா change ஆவறதுன்றது மீனிங். இந்த சைடு இருக்குது constant. Constantனா change ஆகாம அப்படியே இருக்குன்றது மீனிங். ஓகேங்களா? இந்த வேரியபிள் ஏதாவது ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ணிட்டு இன்னொரு வேரியபிள் உடைய ஆன்சரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் சொல்யூஷன் சொல்கிறோம். அது எலிமினேட் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அது சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது சொல்யூஷன்னா எக்ஸோட ஆன்சர் ஒய்யோட ஆன்சர் அது என்ன சொல்யூஷன் நம்ம சொல்லணும். இப்போ எப்படி சொல்லணும்னா வாங்க ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணலாம். கிவன் ஈக்குவேஷன் கிவன் என்னன்னு எழுதிக்கோங்க. 2x + 3y = 8, 4x + 6y = 7, 1 2 இதெல்லாம் ஈஸியாக இருக்குது. இது அவங்களே ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, நீங்களே ஃபார்ம் பண்ணாதான் கஷ்டம். இந்த மாதிரி வந்தால் ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு வேரியபிள் இங்கே இருக்க எக்ஸ் இல்லைனா ஒய் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸ்மாலாக இருக்கிற நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணும்போது இது ரெண்டும் ஸ்மாலாக இருக்குது. இப்போ இந்த 4 இங்கே 4 வர வைக்கணும். அப்போ என்ன செய்யணும்? ஈக்குவேஷன் 1 × 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்? 4 ஆகிடும். தட் இஸ் இம்ப்ளைஸ் என்ன ஆகும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x + 2 × 3 6y + 16 ஆகும். கீழே இருக்கிறது சேம் 4x செகண்ட் ஈக்குவேஷன். இது வந்து செகண்ட் இம்ப்ளைஸ் 2x + 6y = 7. இப்போ என்ன செய்யுங்கன்னா 1 - 2ன்னு போடுங்க. 1 - 2 இது 1 இது 2 இது மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் என்ன செய்யணும்? சைன் எல்லாம் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் பண்ணணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், இங்கே ப்ளஸ் சைனு அதனால் மைனஸ். இப்போ ரெண்டும் சேமாக இருக்குது. சேமாக இருந்தால் என்ன செய்யணும்னா கேன்சல் பண்ணிடணும். கேன்சல்னு அர்த்தம் 0 வரும்னு அர்த்தம். அதை தான் கேன்சல் பண்ணுறோம். அடுத்தது இது ரெண்டுமே சேமாக இருக்குது. ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ப்ளஸ் மைனஸ்னால் 0 வரும்னு அர்த்தம். அப்போ கேன்சல். இதிலேருந்து இது கேன்சல் பண்ணிவிட்டா இது எல்லாமே 0ன்றது மீனிங். 0 = இது ரெண்டும் என்ன பண்ணுறோம்? 16 - 7 போடுறோம். என்ன ஆன்சர் வருது? 9 வருது. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுமே எக்ஸ் வேல்யூ கிடைக்கல. எக்ஸ் வேல்யூ கிடைச்சா தெர் இஸ் எ சொல்யூஷன் நம்ம எழுதலாம். எக்ஸ் வேல்யூ கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி இது ஒரு ஈக்குவேஷன் இது ஒரு ஈக்குவேஷன் இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேல்யூ வருது. அப்படி டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னா இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு எழுதணும். அப்புறம் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கல, எக்ஸு ஒய் அந்த மாதிரி வேல்யூ வந்துச்சுன்னா சொல்யூஷன் இருக்குன்றது மீனிங். இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கலன்னு நீங்கள் எழுதணும். இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். இதுக்கு வந்து நோ சொல்யூஷன் ஆன்சர். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? நோ சொல்யூஷன் எழுதணும். டிஃப்ரெண்ட்னா அது ரெண்டுமே வந்து டச் ஆகாமல் போகும். அது பேரலல் லைன். அது வந்து நோ சொல்யூஷன் எழுதணும். அதே சமயத்தில் ரெண்டும் ஈக்குவல் டு 0 0 5 5 6 6 இந்த மாதிரி ஈக்குவல்ட்டாக வந்துச்சுன்னா ரெண்டு நம்பரும் எக்ஸு ஒய் வேல்யூ வராமல் ஈக்குவல்ட்டாக வந்துச்சுன்னா ரெண்டு ஈக்குவேஷனுமே ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். ரெண்டு ஈக்குவேஷனும் ஒரே லைனில் போகுதுன்றது மீனிங். அப்போ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்னு நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? அதே எக்ஸ் வேல்யூ அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா தேர் இஸ் எ சொல்யூஷன், ஒரு சொல்யூஷன் இருக்குதுன்னு நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? சொல்யூஷன் தான் கேட்குறாங்க. அப்போ சொல்யூஷன் என்னது? இதுக்கு சொல்யூஷன் இல்லைன்றது தான் ஆன்சர். ஓகே சில்ட்ரன், நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகேங்களா? 10th வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். தேவைப்பட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகேங்களா?